டெல்லியில் காலில் விழுந்த எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு நமது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய KP முனுசாமி ஆகட்டும், இந்த இருவருமே கொடுத்திருந்தாங்க. ஆனா தற்காலிகமாக இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, வருட 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைய போகிறது அப்படிங்கிற செய்திகள் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறார்? ஏன் அதை பற்றி, அதுவும் பாஜக கூட்டணி சொல்லக்கூடிய அந்த வேலையிலே முதலெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொன்ன மறுத்த நபர் இப்ப ஏன் மௌனம் காக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் அவர்கள் ஒரு ஏர்வேஸ் நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்க போகிறார். அதாவது விமானங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் ஒன்று நமது எடப்பாடி பழனிசாமியுடைய மகன், அது மட்டுமல்லாமல் அவருடன் ஒரு 5-6 நபர்களை கூட்டணி சேர்த்து கொண்டு ஆரம்பிக்க போவதாக செய்திகள் என்பது வெளியாகியிருந்தது. அப்போ அந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அதை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது, எடப்பாடி பழனிசாமியுடைய மகனுக்கு எப்படி இந்த இவ்வளவு பணம் வந்தது, மற்ற அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளிலே முதலீடு செய்யக்கூடிய இந்த வேளையிலே எடப்பாடி பழனிசாமி மட்டும் இந்தியாவிற்குள்ளே முதலீடு செய்கிறார். அப்ப அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி விசாரிக்கையில் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாகத்தான் அவருடைய மகனுக்கு பணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு தெரிய ஆரம்பிக்கிறது. உடனே இதற்கு மேல் விட்டால் எடப்பாடி பழனிசாமியை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பாஜக மகனின் மீது அடுத்த நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தகவல் என்பது போக ஆரம்பிக்கிறது. உடனே எடப்பாடி பழனிசாமி நம்முடைய மகனை கைது செய்து விடுவார்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி இருக்கிறது. அங்கு டெல்லியில் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வருட சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதற்குமே மறுப்பு தெரிவிக்காமல் தான் எடப்பாடி பழனிசாமி வெளியேறி இருப்பதாகவும், தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக கூட்டணி வைக்க கூட தயாராகி விட்டதாக செய்திகள் கூட பாத்தீங்கன்னா சமீபத்திலே வெளியாகி இருந்தது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவிற்குள்ளே பல்வேறு விதமான பிரச்சனைகள். ஒரு புறத்திலே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறார். அதாவது செங்கோட்டையனுக்குரிய மதிப்பு மரியாதை கொடுத்திருந்தால் இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி தான் இருந்திருப்பார். கடந்த காலங்கள் வரைக்குமே செங்கோட்டையனுடைய முழு ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருந்தது. ஆனால் இப்ப தற்காலிகமாகத்தான், தற்சமயமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலக ஆரம்பித்திருக்கிறார். அப்ப செங்கோட்டையன் பெரியாளா, எடப்பாடி பழனிசாமி பெரியாளான்னு பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் தான் பெரியவர். அந்த நபரை வைத்து அதிமுகவை கைப்பற்றி விடுவார்களோ அப்படிங்கிற பயத்தில் கூட நமது எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டத்திற்கு, அதாவது டெல்லி மேலிடத்திடம் சரி என்று சொல்லிவிட்டு வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.